ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி அண்ட் லக்கி கோல்ட்ஸ் ஆர் லாங் டேர்ம் ஆப்பை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு டைப் ஆப். நார்மலாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் என்ன கான்செப்டில் இருக்கோ அதே கான்செப்டில் தான் இந்த ஆப் இருக்குது. மற்ற இன்டர்ஃபேஸ் எல்லாமே லாங் டேர்ம் கான்செப்டில் தான் இருந்தது. ஆல்ரெடி முன்னாடி எல்ஜின்னு ஒரு ஆப் கூட லாங் டேர்மில் இருந்தது. பட் அதே இன்டர்ஃபேஸ், பட் இது வந்து ஃபண்ட் ஆப் கான்செப்ட். ஓகேவா? ஃபண்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 20 ரூபா வரும் 30 நாளைக்கு. ஓகேவா? இதில் வந்து ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இதில் ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு 800 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 24 ரூபீஸ் வரும் 60 நாளைக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா 60 டேஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு 1500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 45 ரூபா வரும் 90 நாளைக்கு, 3 மாதத்துக்கு அப்புறம். பட் எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆகி இப்போ தான் நியூ ஆப். ஓகேவா? லான்ச் ஆன ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆப் வந்து சில ஆப்ஸ் வந்து 3 to 6 மந்த் ரன் ஆகும். எந்த அளவுக்கு ரன் ஆகும் அப்படின்னு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 மந்த் ப்ராடக்ட் போட்டு வைக்கும்போது 2 மந்த் ரன் ஆனாலும் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா ஃபண்ட் ஆப்லேயும் நார்மலாக வந்து ரெட் என்வலப் அப்படின்னு கொடுப்பாங்க, கோட்ஸ் கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணும்போது நல்லா பெனிஃபிட் இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நியூ ஆப், அதனால் வந்து செப்பரேட்டாக கோடு கொடுக்குறாங்க. ஓகேவா? அது வந்து 10 ரூபீஸ்க்குள்ளே வருது, அந்த மாதிரி கான்செப்டில் வருது. ஓகே, இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா 12,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 360 ரூபா வரும். 30,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து 900 ரூபா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 3 லட்சம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. 5 லேக் வரைக்கும் இருக்கா, கீழே இருக்குது. ஓகேவா? பட் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரிஸ்க் தான். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. 5,000 அதுக்கு மேலெலாம் போடுறீங்க அப்படின்னா ஃபண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்வைட் பண்ணணும். ஓகேவா? ஃபண்ட் ஆப் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபண்டு போட்டு எடுக்கிற மாதிரி கான்செப்ட் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஒரு 3-4 மெம்பர் அது கம்பல்சரி இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால் இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ஃபண்ட் ஆப்பில் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு போட்டு வெளியே போயிருங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு லான்ச்சிங்லேயே ஃபண்ட் ஆப் வந்து ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ரெஃபர் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஆயிரும். அடுத்த நாள் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். சாரி, மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 300, 5% டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. சாட்டர்டே, சண்டே வந்து எந்த ஒரு ஃபண்ட் ஆப்லேயும் வித்ட்ரா கிடையாது. அதே கான்செப்ட் தான் இந்த ஆப்லேயும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க ஒரு பர்சன் அப்படின்னா 3 லெவல் கமிஷன் இருக்குது. 5%, ஏ லெவலில் 5%, பி லெவலில் 3% இருக்குது, சி லெவலில் 2% இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம், விஐபி போனஸ் எல்லா ஆப்லேயும் இருக்கிற அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணாலே விஇபி 1 ஆயிடலாம். ஓகேவா? 3 லெவல் கமிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 800, அதாவது 800 ரூபா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 500 ரூபா ரிவார்டு வரும். நீங்கள் விஐபி 1 ஆயிடுவீங்க. 6 மெம்பர்ஸ் வந்து 800 ரூபா ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்து இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஐபி 2 ஆயிடுவீங்க. உங்களுக்கு ரிவார்டு வந்து 1000 ரூபா வரும். 9 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே இருக்காங்க, அதாவது 9 பேர் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க 800 ப்ராடக்ட்டுக்கு மேலே ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1500 ரூபா ரிவார்டு வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மந்த்து ப்ராடக்ட் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். 12 மெம்பர்ஸ் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபா வரும். 15 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா 2500 ரூபா வரும். 18 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணும்போது 3000 ரூபா வரும். 21 மெம்பர் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 3500 ரூபா ரிவார்டு வரும். நீங்கள் விஐபி 7 ஆயிடுவீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஐபி 10 வரைக்கும் உங்களுக்கு மெம்பர்ஸ் ஆட் பண்ணுற பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஐபி 1 ஆகிட்டிங்க அப்படின்னா டெய்லி இன்கம் வந்து உங்களுக்கு 1% வந்து டேரக்ட், அதாவது அவங்க வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்லேருந்து 1% கமிஷன் வரும். அதாவது அவங்க ஆக்டிவேட் பண்ண ப்ராடக்ட் கமிஷன் மாதிரி வரும். விஐபி 2 ஆனீங்கன்னா 2% வரும். அந்த மாதிரி 3 ஆனீங்கன்னா பர்சன்டேஜ் லெவலில் உங்களுக்கு கமிஷனுமே இந்த ஆப்பில் வந்து அதாவது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விஐபி 10 ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா கமிஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஃபண்ட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லான்ச் ஆன புதுசுலேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 or 2 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணிடுங்க. யூஸ் பண்ண புதுசுலேயே இன்வைட் பண்ணும்போது எந்த ஒரு லாஸும் இருக்காது. நம்ம அமௌண்ட் எடுத்துடுறோம் அப்படின்னா அவங்களும் சேம் கான்செப்டில் அமௌண்ட் எடுத்துருவாங்க. இன்வைட் ப்ரெஷரும் நம்ம மேனேஜர் சைட்லேருந்து வராது. கோட்ஸ் வந்து 1-2 நாள் கழித்து கொடுத்தாலும் கோடெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓரளவு நல்லா ப்ராஃபிட்டோட ஃபண்ட் ஆப்லேருந்து வெளியே வரலாம்.
ஃபண்ட் ஆப் அப்படின்றது லாங் டேர்மில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இன்கம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் லாங் டேர்மில் கமிஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அதே கான்செப்டில் இதுவும் வரும். கொஞ்சம் ஓரளவு இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியே வரலாம். இதில் என்ன ஒரு மெயின் பெனிஃபிட்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் ஜாயின் பண்ணுற புதுசுலேயே இன்வைட் பண்ணிடுங்க. லாங் டேர்ம் அளவுக்கு இதில் ஃபயர் இருக்காது, ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்காது. ஓகேங்களா, இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. இன்வைட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் மினிமம் ப்ராடக்ட் மட்டும் போட்டுட்டு வெளியே வந்துடுங்க. ஃபண்ட் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ப்ராடக்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வைட் பண்ண முடியாதவங்க, இன்வைட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் 3வது ப்ராடக்ட்லாம் போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் வாங்கிக்கலாம். நார்மலாக அதில் லாங் டேர்ம்ஸ் நிறைய ஆப்ஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.